முற்றுகிட்டவங்களாம் அலிதான் காரணம் அலிதான் காரணம் தூக்கி வச்சாங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும் அகலுல் பைத் மேல. நீங்க ஆளுங்களா தெரிஞ்சுதானே பேசுறீங்க. மியூட் போட்டு உங்க ஆட்களால கொல்லப்பட்டார். போடு முகமது இப்னு அபூபக்கர்னால கொல்லப்பட்டார். அஷ்டருடைய கூட்டத்தினால் கொல்லப்பட்டார். அவங்க சதி திட்டத்தினால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது நல்லா தெரிகிறது. ஆனால் அவர் அங்கே போல கண்ணத்தில் அரைஞ்சாரம் எப்படி நீ உன்னை மீறி எப்படி கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள்லாம் வருது. சரி அவன் அதுக்கு அலி என்ன செஞ்சாருன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாரு. எல்லாரும் போய் நினைச்சிட்டாங்க. உடனே பையத், அடுத்த நிமிஷம் பையத். உமர் கொல்லப்பட்டு கூட உடனடியாக பையத் நடக்கல. அடுத்த நிமிஷமே எந்த கூட்டம் இந்த அஷ்டர் இந்த கூட்டங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா வாங்க அலிக்கு பையச்சிங்க அலிக்கு பையச்சிங்கன்னு கூட்டமாக கூடி உடனடியா பயத்து நடக்குது. உஸ்மான் அலில கொண்டுட்டாங்க. அவர் அடக்கம் பண்றதை பத்தி பேசல, அவரை யார் இது கொலை பண்ணன்றதை பத்தி பேசல. உடனே வந்து அவர் பயத்து வாங்குறதுல தான் குறியா இருந்தாரு. உஸ்மான் இறந்ததுக்கு அப்புறம் அலி வந்து பயத்து வாங்குறதா குறியா இருந்தாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு பதவியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. அப்ப இவர் தான் பிளான் பண்ணிருக்கணும். யார் பிளான் பண்ணது அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. புரியுதா பேசுறது? டேரக்டா சொல்ல முடியாது, சுத்தி வச்சு சொல்றாரு அலி. ஏன்னா அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல. எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அவசரமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏன்? உம்மத்துக்கு அமீர் இருந்தாகணும். அலி ரலியல்லாஹு காலத்துல லேண்ட் நிலப்பரப்பு எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு காலம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆன இதுல என்ன எகிப்து, கிஸ்ரா, ரோமபுரியோட ஆட்சிலாம் அங்கெல்லாம் இருந்துச்சு. பஸ்ரால இருந்துச்சு. ஃபுல்லா இவங்களோட இதுதான் இது. அப்புறம் கிஸ்ரா இருந்துச்சு, பாரசீகம், ஈரான், ஈராக்கு எல்லாம் கண்ட்ரோல். இவ்வளவு இடத்துக்கும் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய அமீர் இல்லைன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரு நாள்ல ஆளுனா கூட அங்க இதாயிரும். ஆர்டர் உடனே அனுப்பணும். ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. இப்போ அமீர் ஒருத்தர் வரலன்னா இவங்களும் போக மாட்டாங்க. இந்த பிரச்சனை தீர்க்கலன்னா இவங்களும் போக. மதினா யாரும் இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வீட்டை சூறையாடிட்டாங்க. கொஞ்சம் விட்டா மதினாவை சூறையாடிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அமீர் வரணும். அப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜித்ல வச்சு, எங்க மஸ்ஜித் நபவில வச்சு, அங்க வச்சு பதவி ஏற்கிறாங்க. சும்மா கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்றாரு, இந்த கவாரிஜி கொலை பண்ண கூட்டம் இருக்குல்ல, இவங்க போய் அலி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி ஆதாரமே கிடையாது. ஃபுல்லா தபரியில தான் வருது. தபரி இமாம் யாரு? இப்னு தைமியாவோட ஸ்டூடெண்ட். தபரி இமாம் கிடையாது இவரு, இப்னு கதீர். தபரியில தான் ஃபுல்லா இது வருது. அல் பிதாயா வல் நிஹாயா தெரியும்ல, அந்த புக் வந்து இவருது, இப்னு கதீரோட தான். அதுலயே தான் வருது. அப்போ இவங்களோட இவர் அறிவாளியா? அப்ப இவருக்கு என்ன வெறுப்பு இருக்கணும்? இவர் எதை நோக்கி போறாரு? என்ன சாதிக்க போறாரு? உஸ்மான கொன்னதே அலி வரதுக்கு தான். அதை ப்ரூவ் பண்றது இவ்வளவு பேசுவாரு. இதை இப்படி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, டேமேஜ் பண்ணி விட்டாருன்னா, அடுத்து நடக்கக்கூடிய அந்த நபி அலி பக்கம் அக்கி இருந்துச்சு பாரு, அது எல்லாமே அவுட் ஆயிரும். ஆமா, இதை டேமேஜ் பண்ணி விட்டா, அதனால டேமேஜ் பண்ண பாக்குறாரு. அப்போட